கும்பஞ்சோர தேடி பாளையாத்தா கோவி ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார். நெருப்பு கிரகம் நீர் ராசியில் அமைகிறது. கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி வக்ரம் அடைகிறது. இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது. எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் குரு பகவான். இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். தங்கத்தின் விலை கூடுவதற்கு, விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம், அரசியல் மாற்றங்கள், இது பொதுவான பலன்கள். அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனி மனித வாழ்க்கைக்கு, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, ஆடி மாதம் கும்பராசி என்பர்களே, இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையில முக்கியமான 2 கிரக மாற்றங்கள். ஒன்று, உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6இல் மறைவு. அதே போல 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், அவரும் 6இல் மறைவு. கேந்திரம் திரிகோணங்களுக்கு உடைய அந்த 2 கிரகங்கள், கும்பராசிக்கு சூரியனும் புதனும் கேந்திரம் மற்றும் திரிகோண அதிபதிகள். இந்த 2 பாவ அதிபதிகளும் 6ஆம் இடத்தில் கடகத்தில் மறைவு. அதே சமயத்துல இத்தனை நாள் வரையிலும் குரு சூரியன் தொடர்பு இருந்தது. ஆனால் கும்பராசி என்பர்களே, தனித்த குருவால் 5-9 அற்புதமான பார்வை. எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்கு இப்போ நிறைய நல்லது நடந்துகிட்டு வருது. உங்களுக்கு நிறைய அந்த கடன் சுமைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், தனித்து இருக்கலாம். இத்தனை வருஷமா, ஒரு 6 வருஷமா அல்லது ஒரு 4 வருஷமா 5 வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள், கும்பராசியை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக நீங்க பட்ட கஷ்டங்கள் இருக்க, நிறைய தொந்தரவுகள், வெளி மனிதர்களுடைய தொடர்புகள், அவங்களால ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும். சில தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும், சில தொடர்புகள் எப்படிடா நம்ம சில பிரச்சனைகளை விட்டு நம்ம வெளியில வருது, எப்படி தள்ளி போறதுன்னு தெரியாம நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் பல கஷ்டங்களை சந்தித்த கும்பராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் குருவுடைய பார்வை, அதே சமயத்துல ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார், ராசிநாதன் வக்ரம் அடைகிறார் அப்படின்னு சொல்லும்போது தொழில் அமைப்புகள்ல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி என்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உள்நாடுகள்ல வெளிநாடுகள்ல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாடுகள்ல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அன்னைக்கெல்லாம் பாருங்க யூரோப்ல, ஆஸ்திரியான்னு நினைக்கிறேன், யூரோப் கண்ட்ரீஸ், அங்க கூட கடைகள் வச்சு நடத்துறாங்க. எனக்கு டெய்லி வந்து ஒரு $2000 போனால் நல்லா இருக்கும் சாமி, ஒரு $350 $450 பிஸ்னஸ் தான் நடக்குது, என்னால் அதை சமாளிக்க முடியல. ஸோ பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். அதே போல் ஜெர்மனில் இருந்து அப்போ சிறு சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மளிகை கடைகளாக இருக்கலாம், காஸ்மெட்டிக்காக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அப்புறம் சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே, குறிப்பாக கடைகள்லாம் வச்சு நடத்துகிறீங்க, ஒரு பரம்பரையாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்த ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், புரியுதுங்களா? விவசாய பெருமக்களாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டில் கடை வச்சு நடத்தக்கூடியவர்கள், மண்டிகள், பெரிய பெரிய மண்டிகள், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். அப்போது சிறு தொழிலில் ஆரம்பித்து நீங்கள் பெரிய பெரிய தொழிலாக இருந்தாலுமே கூட இந்த ஆடி மாதம் தொழில் அமைப்புகளில் அதிக கவனம் தேவை. மெயினாக ஃபண்ட், பணம் ரொட்டேஷன்ஸ். இப்போ இந்த சமயத்தில் போயிட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், முதலீடு செய்கிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக அமையாது. காரணம் என்னென்னா, தனாதிபதியாக வரக்கூடிய அந்த 5ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்து பார்ப்பது சிறப்பு. ஆனாலுமே கூட தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனியும் புதனும், 5ஆம் அதிபதி 6இல் மறைவு, 7ஆம் அதிபதி
6ல் மறைவு. அதே போலத்தான் உங்க லக்னாதிபதி ராசிநாதன் சனி பகவான் வக்ரம். அப்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுவிழந்து தங்களுடைய மறைவு ஸ்தானத்துல அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரை ஒரு மல்டி பிசினஸ் பண்றீங்க, ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருக்கீங்க, ஒரு 100 கோடி 80 கோடி டர்ன் ஓவர் பண்றவங்களாம் நமக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. 4-5 பிஸ்னஸ் ஒன்றா பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பெரிய மில் வச்சு நடத்துவாங்க, இன்னொரு பக்கம் ஷோரூம்ஸ் வச்சுருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரன் ஆகும், ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதெல்லாம் தொடர்ந்து நஷ்டமாயிட்டே வருகுதுங்க சாமி. தொடர்ந்து அடுத்தடுத்து கடன் சுமைகள் இருக்குது. இத்தனை கோடி ரூபாய், ஒரு 50 கோடி 100 கோடி கடன் இருக்குது. அன்றைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களே 30 கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, கும்பராசி இவ்வளோ 30 கோடி கடன் இருக்குங்கிறாங்க. சாதாரண ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. சரி, அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கான்னு கேட்டால் இல்லை. எப்படி சார் பண்ணீங்க, எங்கே போய் லாக் ஆச்சு, எனக்கே தெரியல சாமி அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் தொழில் அமைப்புகளில் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்குமே. ஆனால் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த செய்தொழிலில் பிஸ்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இருக்க போது, இதை தான் நடக்க போகுதுன்னு சொல்றது ஜோதிடம். எதிர்காலம் இப்படித்தான் இருக்க போகுது இந்த மாசம் சொல்றது ஜோதிடம். அறிவு, அதை புத்தியை கொண்டு இப்போ சொல்லிட்டாங்களா சாமி, நாம இது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத மதியால் அந்த விதியை வெல்ல வேண்டும். இந்த ராசி பலன் பார்க்கறதால என்ன பலன், அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுது. இதை நம்ம பிக்சர் மாதிரி முன்கூட்டியே சொல்றோம். இது நடக்காம ஃபேவரபிளாக நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்ப ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், சினிமா துறையாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், திரையரங்கு உரிமையாளர்களாக இருக்கலாம், தியேட்டர்ஸு, திருமண மண்டபங்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் சார்ந்தது, அப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டு, பெரிய மால் சென்டர்ஸு, அப்போ நீங்கள் எந்த தொழில் சுக்கிரன் சார்ந்து, செவ்வாய் சார்ந்து, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் போவேன், 1 மணி நேரம் தான் போவேன், நான் பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முழு ஈடுபாட்டோடு செயல்பட வேண்டும். வேலைகளை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அப்போ செய்தொழிலாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், தொழில் அமைப்புகளாகட்டும், அல்லது வேலை வாய்ப்புகள், செய்யக்கூடிய வேலைகள், இதெல்லாம் முழுமையான ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே கடன் இருக்கு சாமி, அதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நிச்சயமா படிப்படியா உங்க கடன் சுமைகள் குறையும். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். நோய் நொடிகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் குறைஞ்சி ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும். உண்டா இல்லையான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்ல முறையில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடு, சிவாலயங்கள் வழிபாடு, பிரதோஷத்துக்கு அன்னைக்கு சிவங்கோவிலுக்கு சென்று சிவனம்பாளுக்கு தீபம் ஏற்றி 11 சுற்று சிவனை சுற்றி நமஸ்காரம் பண்ணுறது, அல்லது திங்கள், வியாழன், சனிக்கிழமையில ஆதித்யாதி நவகிரகங்களுக்கு ஒரு தீபம், சிவனுக்கு ஒரு தீபம், தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம். ஏன்னா தொழில் வேலை வாய்ப்பு தட்சிணாமூர்த்தி தானே. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம் விடுவது, கொண்டக்கடலை மாலை போடுவது, முல்லைப்பூ சாத்தி அர்ச்சனை செய்வது, இவையெல்லாம் கும்பராசிக்கு கை கொடுக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய கேள்வி என்ன, நீங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.